வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இங்கே நேர்காணல் மனநல ஆலோசகர் தோழர் வில்லவன் ராமதாஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டு மக்கள் கடந்த ஒரு 10 நாள்ல அதிகமா ரியாக்ட் பண்ணிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு திருமணம். நெப்போலியன் நடிகர், தமிழக அளவுல ரொம்ப ஒரு புகழ்பெற்ற நடிகர், அமைச்சராகவும் இருந்தாரு. அவருடைய மகன் தனுஷ் மற்றும் அக்ஷயா அவருடைய திருமணம் தொடர்பாக பல்வேறு செய்திகள் வரத பார்க்க முடியுது. மிகப்பெரிய டிபேட் நடந்துட்டு இருக்கு. இந்த கல்யாணத்தை நடத்திருக்கலாமா, நடத்திருக்க கூடாதா, நடத்தினா எப்படி நடத்தலாம், ஏன் நடத்துனீங்க, இது சரியா, உங்க பணத்துமுறை காட்டுறீங்களா, அந்த பையனால என்ன பண்ண முடியும்ன்ற அளவுக்கு ரொம்ப அபியூசிவா ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நெப்போலியன் மாதிரி ஒரு தந்தை, பரவாயில்லையே, இவ்வளவு பிரச்சனை இருக்கும் பொழுதும் ஒரு தந்தையாக அவர் தன்னுடைய மகனுக்கு திருமணத்தை நடத்தி வச்சுட்டாரு. அவர் எமோஷன் ஆகிற அந்த வீடியோவை ஷேர் பண்றதையும் பார்க்க முடியுது. திருமணம் தொடர்பாகவே நிறைய டிபேட் நடக்குது. அந்த பெண் சார்பாக பேசுறாங்க, நெப்போலியன் சார்பாக பேசுறாங்க. இப்படி பல டிபேட்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த திருமணத்தை நம்ம எப்படி அப்ரோச் பண்ணணும், எப்படி இதை ரிசீவ் பண்ணணும்? நம்ம இதுல ரெண்டு தரப்பு இருக்கு. இதை பத்தி விமர்சிக்கிற ஒரு பெரிய இது இருக்கு இல்லையா, இதை பத்தி ஒரு ரிவ்யூ மாதிரி, ஒரு சினிமா பார்த்துட்டு ரிவ்யூ பண்ற மாதிரியான ஒரு விமர்சனங்கள் வருது. அதை ஒரு பார்ட்டா எடுத்துக்கலாம். இவங்களோட அதுக்கு இவங்க எந்த அளவுக்கு தீனி போட்டிருக்காங்கன்ற ரெண்டு பேர், அதாவது புறக்கணிச்சுட்டு இவங்க 100% சரி அப்படின்னு யாரையும் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. முதல்ல இந்த விமர்சனங்களை பார்த்துருவோம். அது இவங்க சொல்ற ஒப்பீனியன் என்ன, அவருக்கு உடல் ரீதியா பிரச்சனை இருக்கு, அதனால அவரு கல்யாணத்துக்கு ஃபிட் இல்லைன்றது, அதை சொல்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அது அவங்களோட ஒரு தனிப்பட்ட ஒருத்தரோட முடிவு. அது ஏன்னா ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸை அந்த பிரச்சனை தெரிஞ்சே ஒரு நர்ஸ் ஒருத்தவங்க அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அதன் பிறகு அது டைவர்ஸ் ஆயிருக்கு. திரும்ப அவங்க முன்னாள் மனைவி திரும்பவும் அவரை பார்த்துக்க வர்றாங்க. ஸோ இது உலகம் முழுக்க அப்படி ஒரு திறன் இல்லைன்றதுனாலே மறுக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. கல்யாணம் நம்ம பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்ததா இன்னொரு கமெண்ட் என்ன, பணம் இருக்கிறதுனால தானே, பணம் இல்லைன்னா போய் கல்யாணம் பண்ணுவாங்களா? ஒருத்தர் கேட்டிருக்காருன்னா, இன்னும் அந்த மீனாவும் இவங்களும் தான் பிள்ளை அந்த மாதிரி ஒரு பையன் கொடுப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. இதுவும் நான்சென்ஸ். அவங்க சம்மதிச்சு தான் வர்றாங்க ஏதோ ஒண்ணு. அண்ட் இப்போ தமிழ்நாட்டுல இல்ல இந்தியாவில் நடக்கிற கல்யாணத்தை எடுத்துக்குவோம். அதுல ஃபைனான்ஸ் ஒரு பார்ட்டா இல்லைன்னு நினைக்கிறோமா? சாதாரணமா போறோம்ல, 40 பவுனா நான் 35 பவுனான்னு நெகோசியேஷன் முடிச்ச பிறகு எனக்காக பிறந்தவன் தானோ இல்ல பிறந்தவன் தானோன்னு பாட்டு வைக்கிறது அது நார்மல் ஆயிடுச்சு. நாம பொருளாதாரம் ஒரு கன்சிடரபிள் ஃபேக்டர். அப்படியே இருந்தாலும் நம்ம அது எந்த காரணமா இருந்தாலும் அவங்க முடிவெடுக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறவங்க அவங்க அந்த ஆப்ஷனுக்கு போறாங்க. அதுல நாம பேசுறதுக்கான எந்த அருகதையும் கிடையாது. அவ்வளவுதான். அதுல நம்ம பேசுறதுக்கு வேண்டியது இல்லை. இந்த பிசிக்கலா அவரால் எதுவும் பண்ண முடியாது. அவங்களுக்கு எப்படி நீங்க கல்யாணம் பண்ணி வைக்கலாம்ன்ற ஜட்ஜ்மெண்ட் தான் பெருசா எல்லாருமே முன் வச்சுட்டு இருக்காங்க. அதை எப்படி நீங்க பண்ணலாம், அந்த பொண்ணோட லைஃப் நீங்க கெடுத்துட்டீங்க, இதுலதான் பணத்துமரெல்லாம் ஆட் பண்றாங்க. இதை நம்ம மேரேஜ்ன்றது இன்டிமசி தான், குழந்தை பெற்றுக்கிறது தான் மேரேஜ். அது எதுவுமே மேரேஜ் எல்லாம் கிடையாது, கம்பேனியன்ஷிப் எதுவுமே கிடையாது. எண்ட் ஆஃப் த டே மேரேஜ் குழந்தைய பத்தி ரீப்ரொடக்ஷனுக்கு தான் மேரேஜ் இருக்கும் தான். ஆமா. அப்ப இப்படி வர்ற கமெண்ட் நம்ம அப்படின்னா இவங்க என்னன்னா, இவங்க எதன் அடிப்படையில் இந்திய கலாச்சாரம்ங்கிற மாதிரி பேசுறாங்களோ அதுக்கு நேரெதிரா பேசுறாங்கன்னு அர்த்தம். கடைசியில் அது என்னன்னு சொன்னா அது ஒரு சாய்ஸ், அவ்வளவுதான். எதை விட்டு கொடுக்கறது, எதை ஏற்றுக்கொள்வதுங்கிறதெல்லாம் ஒரு தனிநபரோட சாய்ஸ். இவ்வளவு வெயிட்டேஜ் கொடுக்கும்போது என்ன ஆகும்னு சொன்னா நாம ஓயாம அதை பார்த்துட்டே இருக்கணும். எப்படா ஏதாவது கெட்ட செய்தி வரும்னு அவங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஆயிடும். ஆக இது ஒரு கிரைட்டீரியாவில் அதுக்குதான் சொன்ன ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸோட திருமணம். அவரு முழு டிசேபிள் ஆன பிறகு, அதன் பிறகுதான் அவருக்கு அடுத்த திருமணமே நடக்குது. அப்போ என்னன்னு சொன்னா அங்க போய் யாரும் வெளிநாட்டுல எல்லாம் எவனும் கேட்கறது இல்ல. அந்த சிவில் சமூகம் எப்படி அப்ரோச் பண்ணுச்சு? அவங்களுக்கு ஜென்ரலாவே இந்த விஷயத்த தனிப்பட்ட விஷயங்களை பாக்குற மெச்சூரிட்டி அவங்களுக்கு கல்ச்சுரலா வருது. நாம போய் எட்டி பாக்குறது நமக்கு ஒரு பேசுறது நம்ம கலாச்சாரத்துல ஒரு பார்ட்டா வந்துருது. அதை பத்தி நம்ம இன்னொன்னு இந்த கிசுகிசுங்கிற ஒரு பெரும்பாலும் அரசியலாவோ இதாவோ இருக்கிறது இல்லையா, தனிப்பட்ட உறவுகளை பத்தி தான் அது வருதுன்றதுனால நமக்கு அது ஒரு திருட்டுத்தனமான ஒரு அக்செப்டன்ஸ் இருக்கு வைடுறா. அதுதான் இதை பாக்குறதுக்கு ஈக்குவலா, இந்த கல்யாணத்துக்கு ஈக்குவலா அதை விமர்சிக்கிற பதிவுகளுக்கும் வரவேற்பு இருக்கு. அதனாலதான் அது ஒரு மார்க்கெட் உருவாகுதுன்னு. இது அடிப்படையே இல்லை தோழர். இதை பத்தி கேட்கறதுக்குன்னு இது ஒரு ஆர்கியூ பண்ற மாதிரியா ஒண்ணே கிடையாது. அது தலையிடக்கூடாது, அவ்வளவுதான். அது அவங்க சாய்ஸ். அதுல நாம பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அண்ட் பேசுறது ரொம்ப அநாகரிகமான ஒரு வேலை. அவனால பிசிக்கலா முடியுமா முடியாது, வேணும் உங்களுக்கு எல்லாம் கொண்டு சர்டிஃபிகேட்டை காட்டிட்டு ஒருத்தரும் கல்யாணம் பண்ண முடியும்? அல்லது ஆக்டிவா நடக்கிற ஒருத்தர் இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்ல ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, ஃபிட்டா இருப்பாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அந்த இதை கேட்டோம்னா அப்படி ஒரு ஆர்குமெண்ட் ஆரம்பிச்சோம்னா அது ரொம்ப அசிங்கமான ஒரு எல்லைக்கு போயிடும். அது எல்லாருமே அது எல்லாருக்கும் கேட்கிற மாதிரி இருக்கும்ல. அப்போ இப்போ ஒரு நபரை பாக்குற எல்லாத்தையும் கேட்க முடியல. அப்ப அவர் கேட்கலாம்ல, ரோட்ல போற எல்லாரும் சர்டிஃபிகேட் வாங்கிட்டானா எல்லாராலையும் முடியுதா? நடக்கிற டிவோர்ஸ் எல்லாமே அதனால தான் நடக்குது. ஆக்டிவா தானே இருக்கீங்க எல்லாரும், பிசிக்கலா ஆக்டிவா ஃபிட்டா தானே இருக்கீங்க, ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு அவங்க கேட்கலாம்ல. ஆல்கஹாலிசம் இல்ல இந்த சப்ஸ்டன்ஸ் அபியூஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இவங்களுக்கு வருமானு சொல்லி நம்ம இதை பேச ஆரம்பிச்சோம்னா ரொம்ப ஒரு அநாகரிகமான எல்லைக்கு அது போகும். அதை நம்ம தொடாம இருக்கிறது, அப்படி பேசுறது கொஞ்சமும் நியாயமே இல்லை. அப்படி ஒரு கேள்வி எழுப்புறதும் கொஞ்சமும் நியாயம் இல்லை. மற்ற இதுல சொல்றேன், ஒரு இடத்துல போய் அது கியூரியஸா மற்ற நிறுவனங்கள்ல போய் கேட்கறாங்க இல்லையா அந்த கேள்வி, டாக்டர்கள்ட்ட கேட்கறது, இதுவே என்ன கேட்டா அநாகரிகம்ன்றாங்க.
ஒரு இரண்டாம் திருமணம்லாம் இருக்குல்ல, இப்போ ஒரு மறுமணம் நம்ம எடுத்துக்கலாம். அதுவே ஒரு ஆண் பெண்றதுக்கும் ஒரு பெண் பண்றதுக்கும் இங்க வித்தியாசம் வந்து பெரிய அளவுல இருக்கு. இப்ப ரீசெண்டா கூட நான் ஒருத்தர் பேசும்பொழுது அவருடைய அக்காவையோ தங்கையோ இரண்டாம் திருமணம் வந்து பண்ணி கொடுத்துருக்காரு ஒருத்தர். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அவர் வந்து ஒரு பெரிய அதிகாரி, அவருக்கு வந்து அவங்க ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க. அடுத்து ஒரு 2-3 குழந்தைங்க இருக்காங்க. உடனே எங்கள்கிட்ட வசதி இல்ல, உடனே கல்யாணம் பண்ணி கொடுத்துருன்னு சொன்னா ரொம்ப ரீசெண்டா கேட்டேன் ஒருத்தர்கிட்ட. எனக்கு அது ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு. இப்பெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு இப்படி அப்படின்றதெல்லாம் எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அப்போ இதெல்லாம் சமூகத்துல நார்மலைஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து மிகப்பெரிய பிரச்சனையா மாறி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி எவ்வளவு நடந்துட்டு இருக்குன்னு நமக்கு வந்து தெரியல. இதெல்லாம் சொசைட்டில ரொம்ப நார்மலா அக்செப்ட் பண்ணிக்கும் பொழுது இந்த மாதிரியான ஒரு திருமணம் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாவதுக்கான காரணம் என்ன? இல்ல அது என்னன்னா இவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல. அப்படி ஒருத்தர் வந்து சாக்ரிஃபைஸ் பண்ண முடியும்னு இவங்க யாரும் நம்பல. அது சாக்ரிஃபைஸா இல்லைங்கிறத விட்டுருவோம். ஆனா நான் என் பர்சனல் இதில் பார்த்திருக்கேன். ஐரோப்பாவில் வேலை பார்க்குற ஒருத்தர், அவர் அங்க இருந்து இவங்க அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்றாங்க. அரேஞ்ச் பண்ணி கல்யாணம் பண்ணும்போது இந்த பையன் ஃபோன் பண்றாரு அந்த பொண்ணுக்கு. அவங்க பொண்ணு வீட்டுல என்ன சொல்றாங்கன்னா, இல்ல என் பொண்ணு அந்த மாதிரி எல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பேச மாட்டா, ரொம்பவும் ஆர்த்தடாக்ஸ்ன்னு சொல்லி. மற்ற இடங்கள் அந்த பொண்ணு போற கோயில் எல்லாம் விசாரிக்கிறாங்க, அந்த பொண்ணு யாருகிட்டையும் பேசாது, வரும் போகும் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவருக்கு ஓகே, ரொம்ப கலாச்சாரத்துல இருக்கிற பொண்ணு அப்படின்னு நம்பிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, ஒரு 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 லவ்ல வந்து ஒரு 3-4 மாசம் அவர் அந்த தனக்குள்ள அந்த லவ் வளர்த்துக்கிறாரு. வந்து இறங்குறாரு. கல்யாணத்தன்னைக்கு முதல் நாள் தான் வந்து இறங்குறாரு. மன மேடையில பொண்ணு உட்கார்றாங்க. அந்த பொண்ணோட உடல் மொழி அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமா இருக்கு. அவங்க வந்து ஒட்டலை, ஒரு மாதிரி ரிஜிடா இருக்காங்க. கல்யாணம் நடந்துருது. நடந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது அந்த பொண்ணு பல்ல கடிச்சிட்டு தலையை விரிச்சு போட்டு இப்படி உட்காந்துருக்காங்க. பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. அது என்ன ஏன் ஒரு மாதிரி இருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது பொண்ணோட தம்பி வந்து படிச்சுன்னு அரைஞ்சு அந்த பொண்ணை காம் டவுன் பண்றான். ஒரு மாதிரி நேரம் ஹோல் நைட் வந்து அவங்க இங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. அப்புறமா ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போறாங்க. ஒரு பிரச்சனை இருக்கு, உங்களுக்கு ரொம்ப தீவிரமான மனநல பிரச்சனை இருக்கு. அதுக்கு வைத்தியம் அவங்க பண்ணல, வெறும் ப்ரேயர் மட்டும் பண்ணிட்டு விட்டுட்டு இருக்காங்க. கோயில்கள போறதுங்கிற மாதிரி பண்ணிட்டு விட்டுறாங்க. அவர் அப்போ ஒரு மாதிரி அந்த நெருக்கடியில இதை என்ன பண்றதுன்னு தெரியலன்றதுக்காக கூப்பிடுறாரு. அப்ப பேசும்போது என்னன்னா, அவங்க சொல்ற தகவல் படி பார்த்தா அவங்க மருத்துவர் சொன்னது இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது ஒரு நீண்ட காலம் சிகிச்சை தேவைப்படுற ஒரு மனநல பிரச்சனை. இது இப்ப இல்ல, இது தெரியாம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்க எதேச்சையா வந்து கல்யாணத்தன்னைக்கு தான் இது வெளியில வந்திருக்குங்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இதான் அவங்க சொல்றது. இதான் பிரச்சனை. உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க சட்டப்பூர்வமா அணுகுனீங்கன்னா அந்த கல்யாணத்தை நலிஃபை பண்ணலாம். இது வந்து ஆமா ஏமாத்தி பண்ண கல்யாணம்னு சொல்லலாம். உங்களுக்கு 2 இருக்கு. அல்லது உங்க மனைவிக்கு நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் அவங்கள. ஆனா நீங்க காத்திருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க ஒரு சாதாரணமா மற்ற எல்லாருக்கும் இருக்கிற உடனடியா கிடைக்கிற மன வாழ்க்கையில இருந்து கிடைக்கிறதுல நீங்க உங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகலாம். சில ஆண்டு 2-3 வருஷம் கூட ஆகலாம். நீங்க அதுக்கான பொறுமை இருந்தா. இது 2க்கும் உதாரணம் இருக்கு. நீங்க இது உங்களோட சாய்ஸ் தான் சார். நான் 100% என்ன நம்புனேன்னா, அவர் வந்து கல்யாணத்தை வந்து நிராகரிக்கிறது அந்த ஆப்ஷனுக்கு. ஏன்னா அவங்க அப்பா எல்லாம் தான் சஜஸ்ட் பண்ணாங்க. ஒரு அரை நிமிஷம் யோசிச்சாரு. இல்ல பரவாயில்ல, நான் ட்ரீட்மெண்ட்டே பாத்துக்கிறேன். எங்க பக்கத்துல எங்க இருக்கும் அவங்க ஏரியாவை சொல்லி, பக்கத்துல யாரு டாக்டர் நல்ல டாக்டர் இருப்பாங்கன்னு கேட்கிறாரு. ஒரு மாதிரி என்னால அதை வந்து அக்செப்ட் பண்றதுக்கு எனக்கு அதை விட நேரம் ஆச்சு. அவர் எடுத்துக்கிட்ட நேரத்தை விட அவர் நான் வைத்தியம் பாக்குறேன்னு சொன்னதை விட எனக்கு அதிக நேரம் எடுத்துச்சு. என்னன்னா இப்படி ஒரு பதில் நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஒரு கியூரியாசிட்டியில அல்லது தெரிஞ்சதுக்காக என்ன காரணமா இருக்கும்ன்றதுக்காக, ஒருவேளை வெறும் நான் என்னை பத்தி கெட்ட பேர் வந்துரும், என்ன தப்பா நினைச்சுக்குவாங்க அதனாலே அல்ல. அவர் என்ன சொல்றாருன்னா, முன்னாடியே வைத்தியம் பார்க்கல அவங்க, இதுக்கப்புறம் மட்டும் வைத்தியம் பார்த்துட போறாங்களா, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னாரு. அவர் விட்டுட்டு பாஸ்போர்ட் எல்லாம் எடுக்கிற அந்த இதுல வந்தவர் அவர் அந்த தன்னோட அந்த ஹனிமூன் பீரியட் முழுக்கவே வைத்தியத்துக்காக செலவு பண்ற மாதிரி ஆச்சு. பட் விஷயம் என்னன்னா, ஒரு 3 மாசத்து காதல் அவருக்கு மட்டுமே இருந்தது. இது நம்மளோட மனைவின்னு அந்த கனவுல இருந்த ஒரு மனைவி. அது அந்த இமேஜ் தான், போட்டோ தான். அந்த ஒரு போட்டோ வச்சுட்டு அந்த இமேஜுக்காக அவர் வந்து ஒரு 5-6 வருஷத்து வைத்தியம் பண்ணி அந்த பொண்ணை தான் கூட வச்சுக்கிறதுக்கான தான் பராமரிக்கிறதுக்கான அந்த முடிவு வந்து எடுக்கிறாரு. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிள் 2 ஜெண்டர்லையுமே இருக்கு. முன்னாடி குமுதமா ஆனந்த உடனே ஒரு இது வந்திருக்கு. ஒருத்தர் இடுப்பு கீழே செயலிழந்த ஒருத்தர் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் வச்சிருக்காரு. அங்க படிக்க வர்ற பொண்ணு அவரை லவ் பண்றாங்க, ஏத்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அப்பவும் அந்த கமெண்டா தான், ரீப்ரொடக்டிவ் இது இருக்காது அப்படின்றதான் இருந்தது. அவங்க 2லயுமே உதாரணம் இருக்கு. நாம வந்து ரொம்ப நேரோவா பாக்குறோம் பிரச்சனைகளை. அண்ட் அந்த எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப சினிமாத்தனமான ஒரு இதுக்கு வந்து போறோம். கல்யாணம்னா இதெல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்துக்கு போறோம். இதுதான் உதாரணங்கள் நிறைய இருக்கு. ஸோ நாம தலையிடக்கூடாதுங்கிறதுக்கான நியாயம் வந்து எடுத்தோம்னா 100 எடுக்கலாம். நாம அதுக்கு தயாரா இல்லைங்கிறதான் பிரச்சனை. அப்ப ஏன் தலையிடுறாங்க எல்லாரும்? அம்பானி கல்யாணத்துல இருந்து எந்த கல்யாணமாகவும் இருக்கட்டும், அதுல வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து எல்லாருக்குமே இருக்கு. இது பண்ணலாமா? அதாவது இவங்க ஒரு ஃபார்மேட் வச்சிருக்காங்க. ஒரு 25-26 வயசு 2 பேரும் ஒரே ஜாதியில இருக்கணும், ஒரே வர்க்கத்துல இருக்கணும். இவங்க 2 பேர் திருமணம் பண்ணாதான் சொசைட்டில வந்து கொண்டாடக்கூடிய, அக்செப்ட் பண்ணக்கூடிய பெருவாரியான மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கு. அது மறுமணமா இருக்கலாம், இல்ல பொண்ணு வந்து பெரிய வயசா இருக்கலாம், இல்ல வேற ஒரு விஷயமா இருக்கலாம், லவ் மேரேஜா, இது எல்லாத்துலயும் ஒரு ஒப்பீனியன் இருக்கு.
அண்ட் என்னன்னா இப்போ ஒரு சாதி ஆணவ கொலை நடக்குதுன்னா அங்க எந்த கருத்தும் இருக்காது. அதுல அது வந்து கமுக்கமா அது ஏதோ ஒண்ணு நடந்து போச்சு, அதை பத்தி எனக்கு ஒப்பீனியனே கிடையாது. பட் இது எல்லாத்துலயும் எனக்கு வந்து ஒப்பீனியன் இருக்கு. நான் எல்லாத்தையும் வந்து கருத்து சொல்லுவேன், சரியா தப்பான்னு சொல்லுவேன். அது எதுவும் வந்து அந்த பொண்ணோட நியாயத்தை பேசுற மாதிரியே இந்த பொண்ணு எவ்வளவு பாவம் தெரியுமா, எக்ஸ்பெக்டேஷன் நடந்திருக்குன்னு வந்து பேசலாம். எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு விதமான மனித மனம் இருக்கு இல்லையா, அது 2-3 சிக்கல் இருக்கும். அது காசிப் பேசுறது எப்பவுமே பிடிக்கும். பட் காசிப் பேசுறது அது ஒரு லேர்னிங் டூல். இப்போ நான் இன்னொருத்தரை பத்தி ஒரு கிசு பேசுறேன்னு சொன்னா அன்கான்சியஸா நான் என்னன்னா நான் அந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிக்க கூடாதுன்னு நான் என்ன காப்பாத்திக்குவேன். ஸோ அது ஒரு மெக்கானிசம் நம்ம கிட்ட இருக்கிற. ரெண்டாவது இந்த எழுச்சி இருக்குல்ல, அதாவது இப்ப நீங்க இந்த மாதிரியான ஒரு விவாத பொருளை உங்க அல்காரிதம் மேல கொண்டு வந்தாதான் நீங்க ப்ராப்பரா அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பத்தியோ அல்லது கிளைமேட் பிரச்சனைகளை பத்தியோ நீங்க பேசுறதுக்கான நேரத்தை இது வந்து திங்கும். ஸோ இப்ப என்ன பண்றோம்னா இந்த சமூக ஊடகங்கள் வந்து இதை தான் நிறைய என்கரேஜ் பண்றாங்க. ஒரு நல்ல ஆர்கியூமெண்ட்டை அவங்க வந்து பூஸ்ட் பண்ண விரும்புறது இல்லை. மக்கள் அந்த கொலோசியம் மாதிரி தான், 2 பேர் அடிச்சுக்கிட்டோம், அதை 20,000 பேர் பார்க்கட்டும், அவங்க என்கேஜ் ஆகிருக்கட்டும், நல்லது தானே. அந்த மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுவோம். இது செயற்கையாகவும் இதை உருவாக்குறோம். ஜங்க் ஃபுட்டை நிறைய கண்ணுக்கு படுற மாதிரி ஷாப்பிங் மால்ல எல்லாம் வந்து தேவையில்லாத பொருளை வந்து நிறைய மார்க்கெட் பண்ற மாதிரி இங்கே அதுக்கு ஒரு நம்முடைய கல்ச்சுரல் இதுக்கு ஒரு ரோல் இருக்கு. நம்ம இப்போ நவீன அந்த புதிய பொருளாதார கொள்கைகளுக்கு பிறகு ஒரு தனி நபரை நோக்கி எல்லாத்தையும் கவனம் திருப்புறது இருக்குல்ல, சமூகமா யோசிக்க கூடாதுங்கும் போது மூளை ஐடியலா இருக்குல்ல, மூளைக்கு போர் அடிச்சா பிடிக்காது, அது ஏதோ ஒரு கண்டென்ட்டை தேடும். ஸோ நல்ல கண்டென்ட்டை ஓரம் வச்சுட்டு இந்த கண்டென்ட்டை முன்னாடி கொண்டு வந்து வச்சீங்கன்னா ஈல்ட் ஆவாங்க. இது வந்து தனிநபருடைய இயல்புல இருக்க பிரச்சனையும் இருக்கு, அண்ட் இது வந்து திட்டமிட்டு உருவாக்கப்படுற பிரச்சனையும் இருக்கு. இது ரெண்டும் சேர்த்து தான் சொல்லணும். சீரியல்கள்லாம் அப்படிதான். இப்ப பாருங்க, முன்னாடி ஏதாவது ஒரு சமூக பொறுப்பு இருக்கிற ஒன்ன வந்து பேருக்காக வச்சிருப்பாங்க, இந்த பாவத்தை கழுவுறதுக்காக சில நிகழ்ச்சிகளை வச்சிருப்பாங்க. இப்ப அதெல்லாத்தையும் அடிச்சு மோதிட்டு இப்ப வெறும் காலையில இருந்து இரவு வரைக்கும் சீரியலே தான் வந்துட்டு இருக்கு. என்ன மக்களை என்கேஜ் பண்ணி வச்சிருந்தா போதும், உங்க கண்டென்ட் எல்லாம் போயிட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. எப்பயாவது தோணுச்சுன்னா ஐயோ ரொம்ப குற்ற உணர்ச்சி திடீர்னு மேல வரும்போது ஒரு நீயான மாதிரி ஒரு நிகழ்ச்சியை வச்சுட்டு ஒரு சமூக பிரச்சனை பேசிட்டா அந்த பாவத்தை வந்து அடுத்த 15 நாளைக்கு கழுவிடலாங்கிற மாதிரி. சீரியல்லாம் தாண்டி பிக் பாஸ் வந்துருச்சு. டைரக்டா அடிச்சுக்கிறது, உருள்றது. ஆமா, இது வந்து ஆமா கண்டென்ட் ஃபேப்ரிகேட்டட் வந்து அவ்வளவு சரியா இல்ல. ஆமா, அதனால வந்து ஒரு ரியலா சண்டே எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு பிக் பாஸ் மாதிரியே யூடியூப் குடும்பங்களா யூடியூப்ல வந்து உள்ள என்கேஜ் ஆகுறவங்களா இருக்காங்க. அம்மா பொண்ணு சண்டை போட்டுக்கிறது, புருஷன் முன்னாடி சண்டை போட்டுக்கிறதுன்னு சொல்லிட்டு இது கல்ச்சரலா இது வந்து திட்டமிட்டும் நடக்குது, இயல்பு அது கூட சேர்ந்துருது. அதை விட முக்கியம் சரியா இதை பத்தி கருத்து சொல்றவங்க நிறைய சமயங்கள்ல ஒதுங்கிக்கிறது. இது ஒரு பிரச்சனை இருக்கு. எல்லாருக்கும் தனிப்பட்ட நெருக்கடி இருக்கு. அதன் காரணமா அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் நம்ம கிட்ட கொலாப்ஸ் ஆயிடுச்சு. முன்னாடி இதை கடுமையா எதிர்த்து பேசுறதுக்கான அமைப்புகள்லாம் இருக்கும், ஆட்கள் நம்ம பேசுவோம். இப்ப அவங்களுக்கான ஸ்பேஸ் இல்லை. எல்லாமே இவங்க அந்த கிசு பேசுறவங்களே ஃபோர் ஃப்ரண்ட்டுக்கு வந்து இந்த இடத்த ஆக்குபை பண்ணிக்கிறாங்க. அதுதான் காரணமா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கூடுதலா கூட காரணம் இருக்கலாம், எனக்கு தெரியறது இதுதான். இந்த பிரச்சனைக்கான மூலக்காரம் ஒண்ணு வந்து நமக்கு அருகதை கிடையாது. இதை பத்தி திருமணத்தை பத்தி பேசுறதுக்கு அருகதை கிடையாது. இதுக்கு யார் தீனி போட்டது அப்படின்றத ஆரம்பிச்சிருந்தீங்க. அது யாரு, அதனுடைய பின்னணி? அன்பார்ச்சுனேட்லி அது நெப்போலியன் குடும்பம் தான். என்ன விஷயம் என்னன்னு சொன்னா, இதை நீங்க ஒரு மெட்டீரியலா மாத்துறீங்க, வியாபார பண்டமாக ஒரு கமாடிட்டியா, ஒரு விற்பனையாகிற இணையத்துல வந்து பரவலா கவனம் பெறுகிற ஒரு பொருளா மாத்தி 2 சேனல்களை ஆட்களை கூப்பிட்டு அதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணி அதை இதெல்லாம் செய்யும் போது என்ன ஆகுதுன்னா, அது 24 லட்சம் 20 லட்சம் சர்வசாதாரணமா 1-2 நாள்ல வியூஸ் போகும்போது ஆட்டோமேட்டிக்கா அது என்ன ஆகுதுன்னா, நீங்க பொருளை கொண்டு வந்து அதுல டேபிள் வைக்கிறீங்க, ரிவ்யூ வந்தே தீரும். இதுதான் பிரச்சனை. இந்த இடத்துல கல்யாணத்தை பிரம்மாண்டமா பண்ணணுமா பண்ணக்கூடாதாங்கிறதுக்கெல்லாம் நான் இல்லை, அந்த இதுக்குள்ள எல்லாம் போடல. அவங்கள்ட்ட பணம் இருக்கு, அவங்க சாய்ஸ். அது ப்ராப்ளம். நீங்கள் ஒரு உங்களுடைய தனிப்பட்ட விஷயத்தை அது ஒரு பொது நிகழ்ச்சியா கொண்டு வந்து இறக்கும் போது அது ஒவ்வொருத்தனும் தன்னுடைய ஒப்பீனியனை சொல்றதுக்கான கதவுகளை திறக்குது. உதாரணத்துக்கு பார்ப்போமே, அவங்க அதை பத்தி எனக்கு ஒப்பீனியனை பத்தி கவலை இல்லப்பா, நான் என்னோட திருப்திக்காக இந்த கல்யாணத்தை பண்றேன் அப்படின்னா அவங்க ஒரு இன்சிடென்ட்டுக்கும் வந்து பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஊர்ல எல்லாரும் சொல்றோம் சொல்லிட்டு போறான் அப்படின்னு இருக்கலாம். இல்ல, முதல்ல அவர் மகன் வந்து மறுக்கிறார், எங்களாலையும் முடியும், நம்பிக்கையோட இருக்கணும், ஏன் அப்படி சொல்றீங்களான்னு அவர் ஒரு பதில் சொல்றாரு. சோ அந்த விமர்சனங்களுக்கு, உங்களால முடியாதுன்னு சொல்ற விமர்சனங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க. அடுத்ததா பொண்ணு வீட்டுல இருந்து யாருமே பேசல அப்படின்னு ஒரு கமெண்ட் வருது. உடனே அடுத்தது என்ன பண்ண வேண்டியிருக்குன்னு சொன்னா, அவங்க பொண்ணு வீட்டுல இருந்து வந்து அவங்க எல்லாம் வந்து பேச வைக்க. இப்ப என்ன, அவங்க அக்கா வந்து அடுத்து பேச வைக்கிறாங்க. இப்ப அடுத்து என்ன வரும்னா, ரிவ்யூவர்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த கண்டென்ட்ல இருக்கிற இதெல்லாம் இருக்கு இல்லையா, குறைபாடுகள்லாம் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வராங்க. உங்களுக்கு ஒரு லாங் ப்ராசஸ் எடுத்திருக்காது, ஜஸ்ட்ல ஒரு நாள்ல நடக்கல. 4 வருஷம் முன்னாடியே பொண்ணு கேட்டு வந்துட்டாங்கன்னு சொல்றாங்க. அவங்க அந்த பொண்ணு 17 வயசு இருக்கும் போதே இவங்க கேட்டு இவங்க சைட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருக்காங்க. அவங்க வேண்டிய அளவு யோசிச்சிருக்காங்க. அவங்க அம்மா சொல்றபடி பார்த்தா என் பொண்ணு கடைசியா ஒரு 5-6 மாசத்துக்கு முன்னாடி தான், கொஞ்ச நாள் முன்னாடின்றாங்க, மேபி 1 இயர் இருக்கலாம்.
சரின்னு அவங்க பொண்ணு சம்மதிக்க 6 மாசத்துக்கு முன்னாடி நிச்சயதார்த்தம் நடக்குது. இப்ப அடுத்து என்ன கேள்வி கேட்பான், நிச்சயத்துக்கு ஏன் அவங்க அக்காவே கூட கூப்பிடல நீங்க, அக்காவே வரலன்னு கேட்பான். ஏன்னா அவங்க அக்கா சொல்லியிருக்காங்க நான் நிச்சயத்துக்கு கூட நாங்க நிச்சயத்துக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒவ்வொரு கண்டென்ட்ல எதுவும் நீங்க மறுக்க நீங்க அதை வந்து தர்க்கபூர்வமா மறுக்க முயற்சி பண்ண அதுல இருக்கிற கேப் எல்லாம் கண்டுபிடிச்சு அவன் இன்னொருத்த வந்து எதிரில் இருக்க மெட்டீரியலை போட்டுட்டே இருப்பான். ஸோ நாம சமூக ஊடகங்களை ஒரு தனிநபர் எப்படி ரெஸ்பான்சிபிளா கையாளணுமோ அதே போல பிரபலங்களும் வெறுமனே பணம் செலவு பண்ணி அல்லது ஒரு 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 சேனல் கூட நமக்கு நல்லது இருக்குன்றதுனால இதை ஒரு மெட்டீரியலா மாற்றும் போது அதனுடைய பின்விளைவுகளுக்கு வேற வழியே கிடையாது. நாம போய் இருக்கிற எல்லா ஆங்கர்ஸ் கிட்டையும் செலிபிரிட்டிங்க கிட்டையும் போய் நாம வந்து மாரல் சயின்ஸ் கிளாஸ் எடுக்க முடியாது. இது அவ்வளவுதான். நீங்க ஒரு எளிய கோடவுன்ல திறந்து விட்ட கதை தான் அது எங்க போகும் என்ன பண்ணுங்கிறதுலாம் நமக்கு தெரியாதுங்கிற மாதிரி இதுல தனி நபர்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. நான் பர்சனலா எப்படி போலீஸ்காரங்களாம் சொல்றாங்களே நீங்க உங்களோட தனிப்பட்ட தகவல்களை கொடுக்காதீங்கிற மாதிரி இதையும் நாம் நம்முடைய தனிப்பட்ட நிகழ்ச்சி லைஃப் பிரைவேட்டா வச்சுக்கணும்ன்றீங்களா? வச்சுக்கிறது பெட்டர்னு சொல்றேன். சரி தப்புக்குள்ளே நான் போட தொடர். ஏன்னா உங்களுக்கு வந்து இந்த விமர்சனங்கள் உங்களை காயப்படுத்துதுங்கிறதான அர்த்தம். அந்த வர்ற விமர்சனத்துக்கு நீங்க சந்தோஷமும் படுத்துது. அவரை வந்து சிறந்த இர்ஃபான் போய் அந்த வீடியோ எல்லாம் பண்றாரு, அவங்க வீட்டுக்கு இவர் பையன் கூப்பிடுறாருன்னு சொல்லி தான் இர்ஃபான் போறாரு. இது ஐ திங்க் 2-3 years நானே கூட ரொம்ப சிலாகிஸ்லாம் வீடியோ எல்லாம் போட்டிருக்கேன். அவர் வீடியோ போயிருந்தாரு, அது அவனுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணிருந்தாரு. அண்ட் அப்போ வந்து நெப்போலியன் வந்து ஒரு சிறந்த தந்தை அப்படின்னு சொன்னதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. இன்னொரு நிகழ்ச்சியில சொன்னாரு, இர்ஃபான் வந்து என்ன உலகம் ஃபுல்லா கொண்டு போய் சேர்த்துட்டான், என்ன வந்து ஒரு மிகப்பெரிய தந்தையா எல்லாருமே வந்து கொண்டாடுறாங்க, நான் எல்லா அப்பாவும் என்ன பண்ணுவாங்களோ அதுதான் நானும் பண்ணியிருக்கேன், அதுல பெருசா இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை அப்ரோச் பண்ணிக்கிறார். அந்த பாசிட்டிவான விஷயங்கள்லாம் எடுத்துக்கிறாரு. மேபி அதுல ரொம்ப ஈல்ட் ஆயிட்டாரா என்ன? கண்டிப்பா இருக்கலாம். நம்ம யாருமே அதுக்கு விதிவிலக்கானவர்கள். ஒரு 1 or 2 million வியூஸை பார்த்து எல்லாரும் வந்து நம்மளை அப்ரிஷியேட் நம்ம புதுசா எக்ஸ்ட்ரா ஒன்று எதனால செய்யறோம், ஒரு அப்ரிசியேஷனுக்காக தான் எல்லாருமே செய்யறோம். அதுல தப்புன்னு ஒண்ணு கிடையாது. ஆனா இந்த சிக்கல் அங்கிருந்து ஆரம்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுல உருவாகிற மோகம் இருக்கு இல்லையா, அந்த லைக்ஸ் மோகம் இருக்குல்ல. ஃபேஸ்புக் வந்த பிறகு அது வேர்ட் பிரஸ் அதெல்லாம் காலி பண்ணிச்சு இல்லை. ஏன்னா இன்ஸ்டன்டா கிடைக்கிற லைக்ஸ் கமெண்ட் இது கிடைக்குது இல்லையா. இது வந்து அவரோட வியூல இந்த அது ஒரு இப்படி இர்ஃபான் வந்து பெரிய அளவுல கொண்டு போய் சேர்த்த பிறகு அந்த கமெண்ட் சரி ஒரு சரியான தந்தையா இருந்திருக்காரு. ஏன்னா மகனோட எந்த ஊர்ல இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிற குழந்தைகள் கம்ஃபர்ட்டா இருக்க முடியுமா. எனக்கு ஒரு பார்வையற்ற நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவங்களோட ஃப்ரெண்டு ஆஸ்திரேலியா படிக்க போனாங்க. அவங்க இவருக்கு சொன்னது, அங்க போய் படிக்க ஜாயின் பண்ணிட்டு அவங்க ஃபோன் பண்ணி இவருக்கு சொன்னது என்னன்னு சொன்னா, ஒரு இளவரசி மாதிரி நான் உணர்றேன் அப்படின்னாங்க. ஏன்னா இவருடைய கன்வீனியன்ஸுக்கான எல்லா ஏற்பாடையும் கல்லூரியில வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தாங்க. அவர் கஷ்டப்படாம வந்து போறதுக்கு, அவர் யாரையும் டிபெண்ட் பண்ணாம கூடுமானவரை அவர் தன்னைத்தானே பாத்துக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடும் அங்க ரெடியா இருந்திருக்கு. இங்க இருந்துட்டு இவங்க எல்லாம் எனக்கு சொல்லியிருக்காங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டை பயன்படுத்துறது அவ்வளவு பயமா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ வெளிநாட்டு கூட்டிட்டு போறது, தன்னுடைய அந்த பதவியை விட்டுட்டு போனது எல்லாமே சரியானது. ஆனா ஒரு விஷயம் அவர் செஞ்சதுல நான் மற்றவர்களுக்கு, நான் அவருக்கு சொல்லல, என் பையனோட சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு முக்கியம், அவனை என்னென்னலாம் முடியுமோ அவனை சந்தோஷமா வச்சுக்கிறதுங்கிற ஒரு லைன் இருக்கு இல்லையா, அதை மற்ற பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ரியாலிட்டி தெரிஞ்சு ரெண்டுமே தான். ஈவன் ஒரு பிரச்சனை இருக்கிற குழந்தையும் கூட நீங்க அதுக்குண்டான ஏற்பாடுகளை பண்ணலாமே தவிர எல்லார் குழந்தையும் போல கஷ்டத்தையும் சந்தோஷத்தையும் மாறி மாறி தான் குழந்தைங்க ஃபேஸ் பண்ணணும். நான் அதுக்கும் ரியல் லைஃப் உதாரணங்கள்லாம் இதுல வந்து அவர் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி லைஃப் லைஃப் ஸ்பேன் இன்க்ரீஸ் பண்ணனாலே அவர் சந்தோஷமா தான் வச்சுக்கணும். இல்ல அதனால அவருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் நான் பண்ணுவார். ஜப்பான் பிடிச்சிருக்கு, ஜப்பான் வந்து அவர் ரொம்ப ட்ரீம் லேண்ட் அப்படின்னு சொன்னாரு. அவர் ரொம்ப தனுஷ்க்கு பிடிச்ச ஊரு, அதனால ஜப்பான் கண்டிப்பா போகணும். அங்க போகும்போது கல்யாணம் பண்ணிக்கலாம், அது கூட நான் பாத்துக்கிறேன், அங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்றதுதான். கல்யாணம் முடிச்சு கூட நம்ம ஜப்பான் போலாமாலாம் கேட்டேன், அதெல்லாம் முடியாது, நான் ஜப்பான் போனோம், அதுக்கான அது வந்து ஏர்ல டிராவல் பண்ண முடியாது, கடல் வழியாக தான் போகணும்னு சொல்லி நாங்க சரி ஒரு 6 months ஏதோ டிராவல் பண்ணி வந்தோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. அதுக்கு முன்னாடி ஒரு க்ரூஸ்ல வந்து நாங்க பயணம் பண்ணி பார்த்தோம் அப்படின்றதெல்லாம் சொன்னாரு. ஸோ அவர் வந்து அப்படி அவர் சந்தோஷமா வச்சுக்கிறது தான் அவருடைய லைஃப் ஸ்பேன் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், அதுக்கான அவர் சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்றது அவர் கேட்டதெல்லாம் நான் பண்ணணும் அப்படின்ற எண்டுக்கு தானே வந்து நிக்குது. கெடு வாய்ப்பா ஆசையெல்லாம் நிறைவேறிடுச்சுன்னா மனிதர்கள் மகிழ்ச்சியா இருப்பாங்கிறதுக்கு எந்த இதுவும் கிடையாது. இன்ஃபேக்ட் அது உங்களை அது இன்னும் பயமுறுத்தலாம். உங்களுக்கு ஒரு சாதாரணமா ஒரு சோஷியபிளா இருக்கிறது, சமூகத்தோட இணக்கமா இருக்கிறது, நீங்க உங்களுடைய முயற்சியில ஒரு விஷயத்தை செய்யறதுன்னு பல்வேறு காரணிகள் உங்களோட சந்தோஷத்தோட அசோசியேட் ஆயிருக்கும். நாம வந்து ஆசையெல்லாம் நிறைவேற்றுறதுங்கிற ட்ராப்புக்குள்ள மற்ற பெற்றோர்கள் மாட்டிக்கொள்ள வேணாம். அதுக்கு ஒரு எண்டே கிடையாது. ஆசை மட்டுமே நிறைவேற்றுறது. இப்போ அவருக்கு வந்து இர்ஃபான் வியூ போகுது, இவரை பத்தி நல்லா பேசுறாங்க, அவங்களுக்கு எல்லாம் பிடிக்குது அப்படின்னு ஒரு நல்ல பக்கம் இருக்கு.
நேரெதிரா அதே சோசியல் மீடியால இருந்து வந்து குவியிற கமெண்ட்டை வந்து நம்மளால நிறுத்த முடியல. எது என்னோட மகனை மகிழ்ச்சியா வச்சிருக்கும்னு அவங்க நினைச்சாங்களோ, எது வச்சிருந்ததோ அங்கிருந்து வந்து இந்த கிரிட்டிசிசம் வருதுல தடுக்க முடியுமா? நம்ம அவரோட மகனோட பார்வைக்கு போகாம தடுக்க முடியுமா? நம்ம எஃபர்ட்ல இவ்வளவு செஞ்சு ஒரு சந்தோஷத்தை கொண்டு வந்தாலும் அது கூடவே மற்ற கவலைகளையும் கூட்டிட்டு வருது. கூடுதலா இது ஒரு சாதாரண லைஃபை பார்க்கும்போது தான் அப்பதான் உங்களுக்கு ரேரா சந்தோஷம் கிடைக்கும் போது தான் நீங்க அதை முழுசா அவைல் பண்ண முடியும். கிடைக்கிறது எல்லாமே கொண்டு வந்து சேர்க்கறது இருக்குல்ல, அவர் இப்படி செய்வாருன்னு நான் சொல்லல. பட் இந்த கோட் இருக்குல்ல, என்னென்னலாம் முடியுமோ எல்லாத்தையும் கொடுப்பேங்கிறது வந்து மற்ற பெற்றவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது அப்படியே அது உண்மையா இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது, அது நமக்கு பொருத்தமா இருக்கும்னு சொல்ல முடியாது. விரும்புறது எல்லாத்தையும் நிறைவேற்றுறதுங்கிறது அது ரொம்ப ரொம்ப ரிஸ்கான ஸ்டெப். ஈவன் ஒரு ஸ்பெஷல் சைல்டா இருந்தாலும் கூட அவங்க டிசப்பாயின்மெண்ட்டை ஃபேஸ் பண்ணட்டும். ஈவன் ரிஜெக்ஷன் நடந்தாலும் கூட எல்லாரும் அப்படி இல்லை, நிராகரிக்க ஸ்பெஷல் சைல்டு நம்ம சொல்லும் போதே அவங்களுக்கான தனியான அட்டென்ஷனை அவங்கள வந்து கொஞ்சம் பாத்துக்கணும்ன்றதெல்லாம் இருக்குதானே. இல்ல அப்போ நம்ம அவங்கள நார்மலா நம்ம ஒரு கேரை நீங்க கொடுக்கலாம், எது போதாம இருக்கோ அதற்கான கேர் கொடுக்கலாம். மற்றபடி மற்ற விஷயங்கள்ல அவங்களுக்கான அவங்க அந்த சமூகத்தை வந்து அடிச்சு அதனுடைய ரெண்டு பக்கத்தையும் பார்த்து வந்தாதான். இப்போ ஒரு கட்டத்துல நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அப்ப என்ன வரும்? எனக்கு ஒரு பெற்றோரா எனக்கு என்ன வரும்? என் குழந்தைக்கு எந்த இடைஞ்சலும் இல்லாம ஒரு ஸ்பெஷல் சைல்டு இருக்கு, நான் அதுக்கு எந்த கஷ்டமும் இல்லாம நான் வளர்க்குறேன்னு சொன்னா 10 வயசு 12 வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பயம் வரும், நான் செத்து போயிட்டா இதே மாதிரியான யார் கொடுப்பா என் குழந்தைக்குன்னு ஒரு பயம் வரும். அந்த பயத்துக்கு என்ன பண்ணுங்க? ஸோ இது ஒரு வழியே கிடையாது. அது ரொம்ப தற்காலிகமானது. அது வந்து தற்காலிகமானதுன்னு இல்லை, நம்ம பிரச்சனையை வந்து இன்னும் பூதாகரமாக்குறது. இந்த ஒரு வலைக்குள்ள மாற்றுறது ரிஸ்க். ரெண்டாவது, ஒரு நம்முடைய தனிப்பட்ட உணர்வுகளை, நம்ம தனிப்பட்ட நிகழ்ச்சிகளை ஒரு சமூக ஊடக பொருளா பண்டமா நம்ம மாத்தணும்னு சொன்னா இந்த பின்விளைவுகளை நாம வந்து ஃபேஸ் பண்றதுக்கான துணிச்சலோட அதை செய்யணும். நீ என்ன வேணா பேசிக்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, இது எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, நான் இந்த வேலையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பேன். ஓப்பனா இருந்தா நீ பண்ணிக்கோ, ஓப்பனா இருக்க அந்த துணிச்சலை வச்சுட்டு நாம மாத்தலாம். அதர்வைஸ் நாம ரொம்ப உணர்ச்சி வசப்படுவோம். அவங்க சென்சிட்டிவா இருக்காங்கிறதுக்கு 2-3 உதாரணம் இருக்கு. அவர் வந்து டாக்டர் காந்தராஜுக்கு சொன்ன பதில், உதவிய இது வரைக்கும் வெளியில சொல்லாத நபர், தான் செய்யற உதவியை வெளியில சொல்லாத நபர், அவர் என்ன சொல்றாரு? நான் உங்க அக்கா பையனுக்கு நான் பணம் கொடுத்தேன், ஆனா நீ என் பையன் இப்படி பேசுற அப்படிங்கிறாரு. அதோட பொருள் என்ன? அது சொன்னது சரியா தப்பாங்கிறதுக்குள்ள போல. ஆனா நீங்க வந்து நீங்க உணர்ச்சி வசப்படுறீங்க, உங்களால ஒரு கிரிட்டிசிசத்தை எடுத்துக்க முடியலங்கிறது தெரியுது. அப்படி இருக்கும்போது நாம கொஞ்சம் கவனமா இருக்கணுங்கிற சமூக ஊடகத்தை கையாடுறதுல. நான் மறுபடியும் நினைவுபடுத்துறது, நான் இவங்களோட சாய்ஸை பத்தி எந்த இதுவும் சொல்லலை, அவங்க தனிப்பட்ட விஷயத்துல தலையிடக்கூடாதுங்கிறதுல எனக்கு எந்த எதிர்கருத்தும் இல்லை. ஒன்னே ஒண்ணு என்னன்னு சொன்னா, நாம ரெஸ்பான்சிபிளாவும் பாதுகாப்போடையும் தான் இந்த சமூக ஊடகங்களை அணுகணும் அப்படின்னு தான் நான் சொல்ல வர்றேன். சேனல்களுக்கு அது ஒரு கண்டென்ட், அது ஒரு யூடியூபருக்கு அது ஒரு கண்டென்ட், அவர் நாளைக்கு வேற ஒண்ணுக்கு போயிடலாம். பட் இந்த காயம் உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஸ்கிராச் பண்ணிட்டே இருந்ததுன்னு சொன்னா நீங்க இதுக்கு ரியாக்ட் பண்றதுல இன்னும் கூடுதலான நேரத்தை செலவிடுற மாதிரி இருக்கும். ஒரு சினாரியோ நம்ம வைப்போம். இப்போ நெப்போலியனுக்கு வந்து ஒரு பையன் உடம்பு சரியில்லாம இருக்காரு, அதனால அமெரிக்கா போயிருக்காருன்ற தகவல் வந்து எல்லாருக்குமே தெரியும். பெரிதளவுல அவருடைய போட்டோஸ் எல்லாம் பார்த்ததுல இர்ஃபானுடைய வீடியோக்கு பிறகுதான் அவர் எப்படி இருப்பாரு அப்படின்னு தனுஷனுடைய அவருடைய அப்பியரன்ஸ், அவருடைய லைஃப் ஸ்டைல் எல்லாமே நமக்கு தெரியுது. ஒருவேளை அந்த பார்ட் நடக்கல அப்படின்னு நம்ம வச்சுப்போம், இந்த திருமணம் நடந்திருக்கு அப்படின்னா இப்போ எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த அளவுக்கு சமூக வலைதளங்கள் ரியாக்ட் பண்ணிருக்குமா அல்லது ரொம்ப ரொம்ப குறைவு, நல்லபடியா தான் வந்திருக்கும்? எதிர்மறை கருத்துக்கள் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த வீடியோக்கள்ல செய்யற ஒரு முக்கியமான பிழை என்னன்னா தோழர், நீங்க அந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் செயற்கையா உள்ள திணிக்கிறீங்க. ஒரு சாதாரண ப்ராசஸா இருக்கலாம், அந்த பொண்ணு கேஷுவலா அப்பதான் பேசுறாங்க, அவங்க வந்து அந்த கல்யாணத்துல வந்து ரைட், இது ஒரு மேரேஜ் நடக்குது, இனிமேதான் புரிஞ்சுக்கணும்ன்றது இல்லாம, கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இப்படி ஹஸ்பண்டுக்காக இப்படி பண்றாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க நெகிழ்ந்த கரைந்த உருகிய அப்படிங்கிற மாதிரி நீங்க பில்டப் எல்லாம் கொடுத்து பேக்ரவுண்ட்ல வந்து மியூசிக் எல்லாம் போட்டு என்ன பண்றீங்கன்னு சொன்னா இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பக்கா என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலா மாத்துறீங்க. சோ அதுக்கு வந்து அது குறித்து அப்படி என்னன்னா நேச்சுரலா அது ஒரு என்டர்டைன்மெண்டா மாத்தும் போது அது ஒரு சாதாரண நிகழ்வா கல்யாணம் நடக்குதுங்க, நம்ம வீட்டு கல்யாணத்தை நம்ம வந்து அது பெருசா, நம்ம கல்யாணத்து வீடியோ பார்க்கும்போது பெருசா அது ஒரு நம்மள கல்யாணம் நடக்குதுன்னு போயிடுவோம். இப்படி எல்லாம் நீங்க அலங்காரம் பண்ணும்போது நேச்சுரலா இன்னொருத்தர் அந்த இப்படி ஒரு விமர்சனம் பண்றதுக்கான ஸ்பேஸை நாம உருவாக்குறோம். தடுக்கும் இதுல போய் சரி தப்புன்னு கரெக்ஷன்லாம் நம்ம ஸ்கோர் போட்டுட்டு இருக்க முடியாது. இப்படி சேனல்கள் கையில ஒப்படைக்கும் போது இந்த பிரச்சனை வந்தே தீரும். அவங்க வந்து எதையுமே மிகையாக்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க. சேனல் கொடுத்தா ரொம்ப அதீதம், அது ஒரு என்டர்டைன்மெண்ட் மெட்டீரியலா மாத்துறது அது அவ்வளவு சரியானது அல்ல என்ன கேட்டா. ஒரு சாதாரண கல்யாணமா முடிச்சுட்டு போயிட்டு இருந்தா சமையல்காரரு இப்போ கல்யாணத்துல மந்திரவந்தனூர்ல இருந்து ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு எத்தனை வகையான சாப்பாடு எப்படி கூப்பிட்டு போனாங்கன்னு ஒருத்தரும் அதை பத்தி பேசலாம். ஜென்ரலா திருமணத்தை நடத்த வைக்கிற பெருமிதம் இருக்கும்ல எல்லா பெற்றோர்களுக்கும். வந்து நான் எப்படி என் பையனை கல்யாணம் பண்ணி வச்சேன்றது அது ஒரு பெருமை சார்ந்து தன்னுடைய ப்ரைட் சம்பந்தப்பட்ட விஷயங்களா அந்த ஆஸ்பெக்ட்ல இருந்து அப்ரோச் பண்ணிருப்பாங்களோ இருக்கலாம். ஏன்னா அது இதுல பிழைன்னு ஒண்ணு இல்லவே இல்லை. நான் சொல்ல வர்றது அதோட பிழையே இல்லை. இது என்னன்னா இது ஒரு கொஞ்சம் சொல்ற மாதிரி
இது ஒரு மோசமான சந்துன்னு சொல்றோம் இல்லையா, இது பீடை சந்துன்னு சொல்றோம் இல்லையா, யார் எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. இது வந்து ஒரு காட்டு குதிரைய மேய்க்கிற மாதிரி, அது எங்கிட்ட ஓடுன்னு தெரியாது. அதுதான் சிக்கலை இந்த சூழல் உருவாக்கி இருக்கிறது. ரெண்டாவது, சோசியல் மீடியா பொதுவா எல்லாரும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்குன்னா, இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்றவங்கள தயாரிச்சிருக்கு. நீங்க வெயிட் பண்ணலாம் கூடாது. நீங்க இன்னைக்கு போட்டீங்கன்னா தான் இந்த கண்டென்ட் தேரும். நீங்க இப்ப ரியாக்ட் பண்ணாதான் நாளைக்கு உங்களோட கருத்தை வேற ஒருத்தன் போட்டுடலாம். நீங்க உடனடியா போட்டீங்கன்னா தான் நிறைய லைக் வரும். அப்படி வந்து ஒரு மாதிரி ஒரு கடந்த 10 வருஷத்துல சமூக ஊடகங்கள் மனிதர்களை அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. அதை தூண்டுற மாதிரியான அந்த சவுண்டு, அந்த கலர், லைக் வர்ற கலர்லாம் இருக்குல்ல, இது எல்லாமே வந்து டக்குன்னு இது வந்து உடனடியா ஒருத்தர் வந்து அட்ராக்ட் பண்ணு. டக்கு நீங்க லைக்ஸை செக் பண்ணாதான் நீங்க நிறைய நேரம் அந்த ஸ்கிரீனை தேய்ச்சிட்டு இருப்பீங்க. ஸோ இதை மாதிரி ஒருத்தரை வந்து எந்நேரமும் என்கேஜா வச்சிருக்கிறதுக்குன்னு ஒரு பெரிய எந்திரம், 2 உலகின் பெரிய நிறுவனங்கள் இதுக்காக வேலை செய்யுதுங்கும் போது நாம அந்த இடத்துல பலியாகிறதுக்கான வாய்ப்பு நிறைய. நம்ம இந்த ரிஸ்கை புரிஞ்சுக்கணும்னு தான் நான் சொல்றேன். ரொம்ப டிராபிக்கா இருக்கிற ஒரு சாலை, இறக்கம் இல்லாம வண்டி ஓட்டுறவங்க, மோசமா வண்டி ஓட்டுறவர்கள் இருக்கிற ஒரு ரோட்ல நம்ம குழந்தை எப்படி கவனமா போகணும்னு சொல்லுவோமோ, அல்லது மற்றவங்களை எப்படி கவனமா போகணும்னு சொல்லுவோமோ, அந்த எச்சரிக்கையை தான் நான் கொடுக்குறேன். இதுல வந்து நான் அந்த அவங்களோட எக்ஸ்பெக்டேஷனோ, நம்ம கல்யாணத்தை எல்லாரும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தையோ, அல்லது ஒரு என்டர்டைன்மெண்ட்டாவே தான் இருக்கட்டுமே என் கல்யாணம் அப்படின்னு நினைக்கிறதையோ கூட நான் பிழைன்னு சொல்லல. சிக்கல் இது அந்த மாதிரியான மெட்டீரியல்ல ரொம்ப மோசமா கையாளுற ஒரு இடம். அதற்கு தகுந்த மாதிரி எல்லாரையும் நாம வந்து கண்டாமினேட் பண்ணி வச்சிருக்கோம். அந்த இடத்துல கவனமா இருக்கணுங்கிறது தான் அது கூட ஒரு ரிக்வஸ்ட் தான். மற்றவர்கள் தான் சொல்றேன், அவங்களுக்கு சொல்லல. இதை பார்த்து 2 விதமான சிக்கலுக்கு வரலாம் தோட. நான் பயப்படுறது 2 விஷயம் தான். பெற்றோர்கள் பையன் ஆசைப்படுற எல்லாத்தையும் செய்யணும்னு தயவு செஞ்சு நினைக்க வேண்டாம். அப்படி செய்யணும்னு அவசியம் இல்லை. அது இன்னும் மோசமான இடத்துக்கு தான் கூட்டிட்டு போகும். அவரே கூட தெரியாம கூட சொல்லியிருக்கலாம், அவர் எப்படி வளர்க்குறாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அந்த ஒரு வாக்கியத்துல நீங்க பலியாக வேண்டாம். கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கட்டும். 10 பொருள் கேட்டா 5 பொருள் 6 பொருளுக்கு மேல வாங்கி தரவே கூடாது. அவங்க ஏமாற்றத்தை சந்திக்கட்டும், நிராகரிப்பை சந்திக்கட்டும். அப்பதான் அக்செப்ட் பண்றவனோட வேல்யூ உங்களுக்கு தெரியும். இது 1. 2வது, கல்யாணத்தை வந்து ரொம்ப அதீதமா முதலீடு போடுற ஒரு பொருளா கருத வேண்டாம். அது அப்படி இல்லை. நீங்க அதிகமா எதன் மீது பணம் செலவு பண்றீங்களோ அதுல இருந்து அதீதமான எதிர்பார்ப்பு இருக்கும். கல்யாணம் நம்ம நினைச்சிட்டு இருக்க மாதிரியான ஒண்ணு இல்லை. இப்போ சில சமயம் சேர்ந்திருப்போம், சில சமயம் சண்டை போட்டுக்கலாம். மற்றபடி ஒவ்வொரு தனிநபரும் தத்தமது வேலைகளை பார்த்துக்கிட்டு ஒன்னா இருக்கிற ஒரு ஏற்பாடு கல்யாணம்ங்கிறது. அவ்வளவுதான். அவ்வளவு சீன்லாம் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. அது இப்போ வந்து உங்களுக்கு முன்னாடியாவது பரவாயில்ல, உங்களுக்கு சப்போர்ட்டுக்கு அதுக்கு இதுக்கெல்லாம் ஆள் இல்லை. இப்போ நீங்க ரொம்ப நினைச்சா ஒரு ஃப்ரெண்டை உருவாக்கலாம், நினைச்சா ஒரு ஃப்ரெண்டை டிஸ்கனெக்ட் பண்ணலாம். உங்களோட மற்ற என்டர்டைன்மெண்ட்டுக்கு 1000 வழி இருக்குங்கும் போது வெறுமனே குடும்பத்தை மட்டுமே எல்லாத்துக்காகவும் சார்ந்து இருக்கிற சூழல் அப்படி இல்லை. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது என்னடா இவ்வளவு பிரம்மாண்டமா பண்ணிட்டு செலவு பண்ணிட்டு வந்து நின்னா, 10 வருஷத்துக்கு கடனை வாங்கிட்டு வந்து வச்சு நின்னா இதுல ஒண்ணுமே இல்லையே. இந்த ஏமாற்றத்தெல்லாம் நேர்ல பாக்குறேன். பல குடும்ப பிரச்சனைகள்ல வர்ற முதல்ல என்ன, இப்படி என் பொண்ணு கஷ்டப்படுறதுக்கான இவ்வளவு செலவு பண்ணுன்னு தான் முதல்ல கேட்கறாங்க. இது வந்து மிகை முதலீடு வந்து ஆக்சுவலா உங்க மன வாழ்க்கையினுடைய திருப்தியையும் அந்த சந்தோஷத்தையும் குறைச்சிரும். அதனால அப்படி ஒரு பிரம்மாண்டமான திருமணம் பண்ணா லைஃப் நல்லா இருக்கணும், அதை எல்லாரும் கவனிப்பாங்கன்னு மற்றவனுக்கு அது ஒரு நாள் மெசேஜ். அது ஈவன் தான் அதுலயும் சாம்பார் சரியில்லைன்னு சொல்லி கமெண்ட் வச்சுட்டு அவனும் அப்படி போயிடலாம். இப்போ இன்ஸ்டன்டா ரியாக்ட் பண்றது அங்கேயும் கூட நடக்கலாம். நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பொண்ணு பார்க்க போறாங்க தஞ்சாவூர் பக்கம். ஒரு இதுல குழந்தைங்களை கூட்டிட்டு போறாங்க. எவ்வளவு ஸ்பாயில் பண்ணி வச்சிருக்கோன்னு பாருங்க. பசங்க எல்லாம் அப்படியே விளையாண்டுக்கிட்டே போய் அந்த பொண்ணு ரூமுக்கு போறாங்க. ஒரு 5-6 குழந்தைங்க திடீர்னு பொண்ணு ரூம்ல இருந்து உடையாடுறாங்க. பொண்ணு நல்லா இல்லைன்ட்டு உடையாடுறாங்க. எல்லாம் 10-11 வயசு குழந்தைங்க. இது எப்படி நாம வந்து இதனாலதான் சொல்லல, பட் ப்ராபபிளி இது ஒரு ரீசனா இருக்கலாம். நாம கட்டுப்படுத்துறது இல்லையா, எமோஷனை வந்து வெளிக்காட்டுறத வந்து ஒருத்தரை பத்தி மோசமா கமெண்ட் அடிக்கிறத நாம எவ்வளவு நார்மலைஸ் பண்ணி வச்சிருக்கோங்கிறதுக்கு அது ஒரு மேபி ஒரு உதாரணமா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதுக்காக சொல்றேன். இது 2 பாயிண்ட் மட்டும் எடுத்துக்க வேண்டாம். எல்லா குழந்தை ஆசைப்படுற எல்லாத்தையும் கொடுக்கறதோ, ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் நடத்துறதுங்கிறது சாதாரண மக்களுக்கு அட்வைசபிளே இல்லை. இறுதியா ஒரு கேள்வி. ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பேச அருகதையே கிடையாது. ஒரு திருமணம் 2 பேரோட சாய்ஸ் அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. அதை வந்து திருமணமாவே நான் கன்சிடர் பண்ண மாட்டோம், அது வந்து ஒரு கிரைம் லெவலுக்கு வந்து அதை கன்சிடர் பண்றாங்க. சமூகத்துல கிரைம் நடக்குது, அதுல ஒப்பீனியன் இல்லைன்னா சொல்ல முடியாது. அது ஒரு கிரைம்னா நம்ம அதை எதுக்கு ஒருத்தன் டொமஸ்டிக் அபியூஸ் பண்றான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கிறான்னா அது அவன் பொண்டாட்டியும் அடிச்சுட்டு போறான் நம்ம நினைக்கக்கூடாது. அதுல கருத்து சொல்லணும். இப்படி அது வந்து ஒரு இஷ்யூவா தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து அதை தனிப்பட்ட சாய்ஸ் 2 பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்லாம் அதை அப்ரோச் பண்ண முடியாதுன்ற ஒரு பார்வை முன்வைக்கும். நீங்க அந்த மாதிரி ஒரு பார்வை வச்சீங்கன்னா இந்தியாவில் நடக்கிற அரேஞ்ச்டு மேரேஜ்ல கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே நீங்க கிரைம்னு சொல்லணும். ஏன்னா அங்க ஒரு ஃபைனான்சியல் இன்டென்ஷன் இருக்கு. அது மற்றபடி அந்த ஜாதிக்குள்ளே பார்க்கணும்னு பேசுறது இது எல்லாமே இப்படி பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் தூக்கி உள்ளதான் வைக்கணும். அண்ட் மோர் ஓவர் நம்ம யாரும் முடிவு பண்றதுக்கு, அதுல அவங்களோட 21 வயசுக்கு பிறகு ஓட்டு போடலான்னு ஒண்ணு இருக்குல்ல, ஆள போறவன் யாருன்னு தீர்மானிக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு வருதுங்கும் போது கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது யாருன்னு தீர்மானிக்கிற அதிகாரம் ஒருத்தருக்கு இருக்கு. அது சாய்ஸா இருந்துச்சுன்னா மேரேஜுங்கிறது ஒன்றும் ஒரு லைஃப் இவர் தான் அப்பா இவங்க தான் அம்மான்னு சொல்ற மாதிரியான
ஒரு உறுதியான இது கிடையாது. மேரேஜுங்கிறது நீங்க நாளை பின்ன அதை மாற்றக்கூடியதுங்கிறதுனால கல்யாணத்தின் மீது ஏன் இவ்வளவு உங்களுக்கு இது வரப்போகுது? இந்த இது ஒருத்தர் ஒத்து நான் இந்த திருமணம்னு சொல்லல, அவங்க இந்த சாய்ஸுக்கு போறாங்க. அதன் பிறகு ஒருத்தர் வந்து தேவையில்லைங்கும் போது விலகியும் வரலாம். நம்ம அப்பையும் கேள்வி கூடாது, இப்பயும் கேள்வி கூடாது, அவ்வளவுதான். எப்போ இது பிரச்சனை ஆகும்னு சொன்னா, ஒருத்தர் வந்து இது ஒரு நேரடியான அபியூஸா இருக்கும்போது, அடிக்கிறாங்க, உதைக்கிறாங்கிற போது நீங்க தலையிடலாம். ஏன்னா அது ஒரு சட்டப்பூர்வமாவே அது ஒரு குற்றம். ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறது சட்டப்பூர்வமான குற்றம் இல்லை. அதனால இதை வந்து சட்டப்பூர்வமாவும் சரி, நியாயப்படி சரி, இப்படிதான் பிரிச்சு பார்க்கணுமே தவிர இது சும்மா கமெண்ட் அடிக்கிறதுக்கான சாக்கு தொடருது, அவ்வளவுதான். நான் அந்த கல்யாணத்தை பத்தி நான் ஒரு ஒப்பீனியன் சொல்லணும். அந்த ஒப்பீனியன் சொல்றதுக்கு நான் உருவாக்குகிற நியாயம் தான் அது. மற்றபடி இதுக்கு எந்த வேலிடிட்டியும் கிடையாது. அது கிரைம்னு சொல்றது அதுதான் கிரைம். அதை போய் இன்னொருத்தரோட சாய்ஸை போய் கிரைம்னு சொல்றது தான் கிரைம். திருமணம் தொடர்பாக நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் வைக்கப்பட்டது சமூக வலைதளங்கள்ல. குறிப்பாக சரியா தப்பா அப்படிதான் எல்லாருமே பேசியிருந்தாங்க. நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நீங்க முன் வச்சிருக்கீங்க. மக்கள் பார்த்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். இன்றைய தினம் அந்த நிகழ்ச்சியை கலந்து உங்களுடைய கருத்துக்களை வைக்கிறோம். நன்றி. மற்ற நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.